ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு செய்கிற திரைப்படங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். விஷாலோட மதகத ராஜா திரைப்படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. அப்புறம் நம்ம சமூக பாண்டியனோட படைத்தலைவன் திரைப்படமும் இந்த பொங்கலுக்கு தியேட்டரிகளில் ரிலீஸ் ஆகிருக்கு. சன் டிவியில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு செய்கிற திரைப்படங்களை பார்க்கலாம். காலையில் 9:30க்கு நம்ம விஜயோட துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. மதியம் 3 மணிக்கு பிச்சைக்காரன் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. சாயங்காலம் 6:30க்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாட்ஷா திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஜீ தமிழ் ஒளிபரப்பு செய்கிற திரைப்படங்களை பார்க்கலாம். ஜீ தமிழில் காலையில் 9 மணிக்கு டக் ஜெகதீஷ் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. மதியம் 2:30க்கு நம்ம விஜயோட மெர்சல் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து நம்ம கேடிவியில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு செய்கிற திரைப்படங்களை பார்க்கலாம். அதில் காலையில் 7 மணிக்கு ஆசை ஆசையாய் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம கேடிவியில். காலையில் 10 மணிக்கு அலைப்பாயுதே திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. மதியம் 1 மணிக்கு வாலி திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு சிம்புவோட சரவணா திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. நைட்டு 7 மணிக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஜெயா டிவியில் ஒளிபரப்பு செய்கிற திரைப்படங்களை பார்க்கலாம். ஜெயா டிவியில் காலையில் 9 மணிக்கு சிம்புவோட தம் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. மதியம் 1 மணிக்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம விஜயோட வசீகரா திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து நம்ம விஜய் சூப்பரில் ஒளிபரப்பு செய்கிற திரைப்படங்களை பார்க்கலாம். விஜய் சூப்பரில் காலையில் 6 மணிக்கு லெஃப்ட் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்கிறாங்க. அடுத்து காலையில் 9 மணிக்கு ஜாக்பாட் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம விஜய் சூப்பரில். மதியம் 12 மணிக்கு செம்பி திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம விஜய் சூப்பரில். அதை தொடர்ந்து மதியம் 3 மணிக்கு புரூஸ்லி 2 திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம சியான் விக்ரமோட சாமி ஸ்கொயர் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம விஜய் சூப்பரில்.